Hi friends, எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 7 Stars Cinemas. நேத்து ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 5:05க்கு மாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பக்கமாக இருக்கட்டும், சுரேஷ் சந்திரா சாராக இருக்கட்டும், ரெண்டு பேரும் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம அதை பார்க்கல, அதுதான் உண்மை. ஏன்னா வந்துட்டு நான் ரெண்டாவதாக போய் செக் பண்ணேன். ஸோ வந்துட்டு நேற்று பார்த்தீங்க அப்படின்னா குட் பேட் அக்லி படத்தோட அஃபீஷியல் ரிலீஸ் டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது வெறும் டேட்டா மட்டும் ரிலீஸ் பண்ணலை, ஒரு போஸ்டரோட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அஜித் சார் வந்துட்டு செம்ம அழகாக செம்ம லுக்காக 2007 பில்லா படத்தில் வந்துட்டு ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்துருப்போம். நம்ம அந்த ஒரு படத்துலேயே வந்துட்டு அந்த சீன் நல்லாயிருக்கும். ஒரு பாட்டில் வரும்னு வச்சுக்கோங்களேன், சோபாவில் உட்காந்துருப்பார். கிட்டத்தட்ட அதை பார்க்குற மாதிரியான ஒரு நினைவுகள் வந்து நமக்கு வந்தது. ஆனால் அதோட அடுத்த கட்ட வெர்ஷன் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்துட்டு அப்போ வந்து எங்கே இருப்பார் இல்லையா, இதில் வந்துட்டு ஒரு லுக்கில் இருக்கார். இதில் அதுக்கான கோட் ஷூட் வேறு மாதிரி இருக்குது, உள்ளே போட்டிருக்க சட்டை வேறு மாதிரி இருக்குது. அதில் இருக்கக்கூடிய அப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு லுக்கில் இருந்தார். ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பில்லா வந்துட்டு வயசானதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இருந்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ வந்து பில்லா படத்தை பற்றி ஏதோ ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது அப்படின்றது அப்பப்போ வந்து நிரூபிச்சுட்டே இருக்காரு. ஸோ ஏப்ரல் 10 இந்த படம் கன்ஃபார்ம் ரிலீஸ் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், இந்த படம் வந்து ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகும், அப்படி இல்லை மிஸ் ஆகுது அப்படின்னா மே 1க்கு போகும் அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் டேட்டை தான் சூர்யா சார் படம், சூர்யா 45 நினைக்கிறேன், ஸோ 44 அந்த படம் வந்துட்டு ரெட்ரோ, ஸோ அந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல, மேக்ஸிமம் தள்ளி தான் போகும், அந்த டேட்டில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து தனுஷோட இட்லி கடை படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு படமும் கிளாஸ் ஆக போகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இட்லி கடையும் கூட போஸ்ட்பான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு மாசான என்டர்டெய்னர், இது வந்து ஒரு ஃபீல் குட் படம், இது ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும். இது வில்லேஜ் ஓரியன்ட் மூவி. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பக்கா கமர்ஷியல் மாஸ் என்டர்டெய்னர் படமாக இருக்கும். ஸோ குட் பேட் அக்லி டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க கிளியராக இருக்காங்க. பொங்கலுக்கு வர வேண்டிய படத்தை கெடுத்து கீவலில் விட்டு கடைசியில் வந்துட்டு ஏப்ரல் 10க்கு தள்ளிட்டாங்க. அதுவும் நல்லது தான், தப்பு இல்லை. ஏன்னா இடையில வந்துட்டு விடாமுயற்சின்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, அது வருமா வராதான்னு தெரியல. ஸோ அதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோ வந்து நம்ம பேச வேண்டியது இருக்குது, நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ அந்த படம் வருமா வராதான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது, அது அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். இப்போ குட் பேட் அக்லி பொறுத்த வரைக்கும் கரெக்டான டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஏப்ரல் 10 18க்குள்ளே 5 நாள் லீவ் வருது. ஸோ வந்துட்டு ஒரு பக்காவான ஒரு டேட்டு, மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் எதிர்பார்க்கலாம். இன்னொன்று நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விருந்து காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து இந்த படத்துக்கு யாரெல்லாம் வந்துட்டு பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.